வெளிப்படுத்தின விசேஷம் வசனம் வசனமாக ஜனவரி 5. வெளிப்படுத்துதலின் ஆசி. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. வெளிப்படுத்துதல் 1:3. பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது. ஆனால் யார் யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் ஒரு குழுவினர் தங்கள் விசுவாசத்தின்படி வாழ்கிறவர்கள். இந்த உண்மை வேதாகம மாணவர்களுக்கு புதிதல்ல. ஏனென்றால் இன்றைய வசனத்தில் வேதாகமம் அப்படிதான் சொல்லுகிறது. பாக்கியவான் என்பதற்கான கிரேக்க வார்த்தை மகரியோஸ். இதே வார்த்தையை தான் கிறிஸ்து மலை பிரசங்கத்தின் போது பயன்படுத்தினார். அதற்கு மகிழ்ச்சி என்று பொருள். வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் இவ்வாறு 7 ஆசீர்வாதங்கள் உள்ளன. அதிகாரம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14. பாக்கியவான்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் கை கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வேத வார்த்தையை கை கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு கீழ்ப்படிவது. பிரமாணங்களை மனதிலே வைத்து எபிரேயர் 8:10 அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. சங்கீதம் 19:11. ஆம், சந்தோஷமானவர்கள் தங்கள் விசுவாசத்தின்படி வாழ்வார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு பின் செல்கிறார்கள். யோவான் 10:27. யாக்கோபு சொன்னது போல திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு 1:22. இதையே இந்த புத்தகமும் வலியுறுத்துவதற்கு இன்றைய வசனம் ஆதாரமாக இருக்கிறது. வெளிப்படுத்துதல் புத்தகம் மற்றவர்கள் வாசித்து காட்டுவதற்காக எழுதப்பட்டது. அப்போதிருந்த 7 சபைகளின் வெளிப்படுத்துதல் 1:4 அங்கத்தினர்களுக்கு அது வாசிக்கப்பட்டது. அந்த சபைகளை 2-3 அதிகாரங்களில் யோவான் பட்டியலிடுகிறார். ஆரம்ப கால கிறிஸ்துவ சபையில் இவ்வாறு வருகிற நிருபங்களை ஒரு நபர் ஒட்டுமொத்த சபைக்கும் சத்தமாக வாசித்து காட்டுவது வழக்கம். இவ்வாறு வாசிக்கிறவன் ஒருவன், கேட்கிறவர்கள் பலர். ஆனால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது வெளிப்படுத்துதலின் தீர்க்க தரிசனங்கள் நம் எல்லோருக்கும் உரியவை. 1ஆம் நூற்றாண்டின் விசுவாசிகள் முதல் இன்று நம் காலம் வரைக்கும் உரியவை. வெளிப்படுத்துதலின் கடைசி அதிகாரம் வரைக்கும் வாசித்தால் முதல் அதிகாரத்தின் செய்தி போலவே இருக்கும். உதாரணமாக வெளிப்படுத்துதல் 1:1 22:6 22:7 10 உடன் ஒப்பிடுங்கள். ஒரு புத்தகத்தின் முதல் கடைசி பக்கங்கள் போல இந்த அல்பா ஒமேகா அதிகாரங்கள் இந்த தீர்க்க தரிசன செய்திகளை புரிந்து விசுவாசிக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. அவை நம் ஆவிக்குரிய ஆசிரியர் போல உண்மையும் சத்தியமுமானவைகள். வசனம் 6. அவற்றில் வெளியரங்கமாக்கப்பட்ட எதிர்கால நிகழ்வுகள் சீக்கிரமே நிகழப்போகின்றன. ஏனென்றால் கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். வசனம் 7. நாமும் அந்த வார்த்தைகளை முத்திரை போடாமல் உலகம் முழுவதற்கும் அவற்றை அறிவிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். வசனம் 10. அன்புள்ள இயேசுவே, இந்த கடைசி காலத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் என் நோக்கத்தையும் நான் மறவாமல் இருக்க உதவி செய்யும். மெய்யான மகிழ்ச்சியின் வழியில் உம்மை நாங்கள் பின்பற்ற உதவும். மேலும் ஆராய்ச்சிக்கு மத்தேயு 7:24, லூக்கா 11:28, ரோமர் 13:11. ஆமேன். வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி 6. பாக்கியமான திருத்துவம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது: இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெளிப்படுத்துதல் 1 வசனங்கள் 4-5.
ஆசியா மைனர் என்று அழைக்கப்பட்ட ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கு வெளிப்படுத்துதல் புத்தகம் எழுதப்பட்டதை இன்று நாம் பார்ப்போம். பிறகு திருத்துவத்தை யோவான் அறிமுகப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். முதலாவது பிதாவாகிய தேவனுடைய நித்திய தன்மையை சங்கீதம் 90:2 வலியுறுத்துகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். அடுத்து பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். முதல் 3 வசனங்களிலேயே 7 என்பது முக்கியமாக வருகிறது. அது சுட்டி காட்டுகிற பூர்ணமானது நிச்சயமாகவே தேவத்துவத்திற்கு பொருந்தும். இயேசுவின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட ஏசாயா 11:2 அல்லது விசுவாசிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 12:4-11 வசனங்கள். 7 வரங்களோடு இது சம்பந்தப்பட்டதென்று சிலர் கருதுகிறார்கள். பிறகு குமாரனாகிய தேவனை பற்றி விவரிப்பதும் 3 பிரிவாக உள்ளது. உண்மையுள்ள சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதரிசனமான தேவனுடைய சுரூபம். கொலோசியர் 1:15 நம்மோடு இருக்கிற தேவன். மத்தேயு 1:23 மனிதனாக வந்த தேவ வார்த்தை ஆவார். யோவான் 1:1-14 அவரது பூலோக வாழ்க்கையின் நோக்கம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதாகும். வெளிப்படுத்துதல் 18:37 இது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு சாற்று பண்பு என்பதையும் ஞாபகத்தில் வையுங்கள். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். கொலோசியர் 1:18 என்கிற வார்த்தைகள் கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர் என்பதை சுட்டிக்காட்டவில்லை. சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது என்றால் அவர் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டவராக இருக்க முடியும்? வெளிப்படுத்துதல் 1:16 சங்கீதம் 89:27 தாவீதை பற்றி தேவன், நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன் என்று சொல்வதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தோற்றத்தை சுட்டி காட்டவும் முதல் என்கிற வார்த்தையை வேதாகமம் பயன்படுத்துகிறது. மரித்தோரில் மேன்மை வாய்ந்தவர் கிறிஸ்து. ஏனென்றால் அவரது மரணம் உயிர் தெழுதலில் இருந்துதான் சகல ரட்சிப்பும் தோன்றுகிறது. 1 கொரிந்தியர் 15:20 கடைசியாக யோவானின் மும்மடிப்பு விவரிப்பானது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் உள்ள 3 முக்கிய நிகழ்வுகளையும் சுட்டி காட்டுகிறது. பூமியில் இயேசுவின் பரிபூர்ண வாழ்க்கை அவரது மரணத்திலும் உயிர் தெழுதலிலும் நிறைவேறின சுவிசேஷம் ராஜாதி ராஜாவாக அவர் இறுதியில் வெற்றி பெற்றது. கர்த்தாவே, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நான் ஆராயும்போது ஆவியானவருடைய வரங்கள் என் மீது தங்குவதாக. மேலும் ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் 3:14, கொலோசேயர் 1:18, எபிரேயர் 13:8 வசனங்கள். ஆமேன்.